பிரைஸ் லார்ட். ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தாங்க. அவருக்கு 5 பசங்களாங்க. அந்த 5 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேரக்டராக. ஆனால் அதில் ஒரு பையன் மட்டும் அவங்க அப்பாவுக்கு ஏற்றபடி ரொம்ப நல்ல பழக்க வழக்கங்களில் ரொம்ப நல்ல பையனாக இருந்தாங்க. ஆனால் அந்த தகப்பன் என்ன பண்ணாராம், உணவு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை உடைகள் வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை தனக்கு உண்டான பங்கை பங்கிட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே விதமாக ஒரே சமமாக கொடுத்தாங்களாம். ஆனால் அந்த நல்ல பையன் ரொம்ப கோவப்பட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் எல்லாரை காட்டிலும் ரொம்ப டிசிப்ளினாக கேரக்டர்ஸில் நான் ரொம்ப நல்ல பையனாக இருக்கிறேன், எனக்கும் அவங்களுக்கும் எல்லாத்துலேயும் சமமாக கொடுக்குறீங்களே அப்படின்ட்டு கேட்டானா. அதுக்கு அந்த செல்வந்தர் சொன்னாராம், யார் யாருக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது அது என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். பிரியமானவர்களே, வேதத்தில் கூட மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் ஒரு வீட்டு எஜமான் அவருடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்கு அதிகாலையில் ஒரு செட் ஆஃப் பீப்புளை வேலை செய்ய கூப்பிட்டாங்களாம். அதுக்கப்புறம் 9ஆம் மணி வேலை, 6ஆம் மணி வேலை, கடைசியாக 11ஆம் மணி வேலையிலையும் ஆட்களை கூட்டிக் கொண்டே போயிட்டு இருந்தாங்களாம் அந்த வேலை செய்வதற்கு. கடைசியாக அந்த நாள் முடியும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணத்தை வாங்கி கொண்டு போனாங்களாம். அந்த முதல்ல வந்தாங்கல்ல, அவங்க ரொம்ப அந்த வீட்டு எஜமான் மேலே கோவப்பட்டு, நீங்கள் எப்படி வந்துட்டு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரே பணத்தை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அந்த வீட்டு எஜமான் சொன்னாங்களாம், மத்தேயு 20:14 உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம மற்றவங்கள பார்த்து அவங்கள விட நான் பெட்டராக இருக்கேன், ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், என்னுடைய கேரக்டர்ஸ் டிசிப்ளினில் எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப பெட்டராக இருக்கேன், ஆனால் அவங்க இப்படிப்பட்ட கேரக்டரில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க என்னை விட ரொம்ப பிளெஸ்ஸடாக இருக்கிறாங்க, அவங்க என்னை விட ரொம்ப செல்வத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சில வேளையில் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஏசப்பா நமக்கு கொடுக்குறாரோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருப்போம். எல்லாரையும் ஆண்டவர் ஒரே போல தான் நேசிக்கிறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.